தலைநகர் புதுடில்லியில் இந்த ஆண்டின் மிக மிக வெப்பமான நாளாக ஏப்ரல் 23 வியாழக்கிழமை பதிவாகி இருக்கிறது. அன்றைய தினம் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. புதுடில்லியில் வெள்ளிக்கிழமை வெப்பநிலை உயர்ந்தே இருக்கும் என்றும் சனிக்கிழமையும் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் வடமேற்கு மாநிலங்களில் அடுத்து வரும் 4 முதல் 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் மத்திய மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்களில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் மக்கள் அவசியமின்றி வெளியில் வருவதை தவிர்க்கவும், நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ளவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. இயல்பான வெப்ப அளவை விட நேற்றைய தினம் கூடுதலான வெப்பம் பதிவாகி இருப்பதாகவும் கடந்த 17ஆம் திகதிக்கு பிறகு இன்று மீண்டும் வெப்பம் அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானால் வெப்ப அலை என்று அறிவிக்கப்படும். இது வழக்கமான அளவை விட கிட்டத்தட்ட 10 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகம் என்று கூறப்படுகிறதாம். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையும் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையும் அதிகரித்தே காணப்படலாம் என்பதால் குழந்தைகள், முதியவர்கள் வெளியில் செல்வதை தடுக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது குழந்தைகள், முதியவர்கள் வெளியில் செல்ல வேண்டாமாம். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் பாதியிலேயே வெப்பம் அதிகரித்து காணப்பட்டாலும் இந்த ஆண்டு மேற்கு திசை காற்றின் குறுக்கீட்டால் முதல் 2 வாரங்களுக்கு வெப்பநிலை சற்று தணிந்தே இருந்துள்ளது. அடுத்த ஒரு சில நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடுமையான வெயில் காலத்தில் அதிகமான காரம் மற்றும் உடற்சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீர்க்காய்கறிகளான வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சுரக்காய், பரங்கிக்காய் போன்றவைகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். இரண்டும் கனிம சத்துக்கள் மிக முக்கியமானது. சோடியம் மற்றும் பொட்டாசியம் உள்ள உணவுகளை உட்கொள்ளுதல் வேண்டும். பசலிக்கீரையில் அதிகளவு பொட்டாசியம் நிறைந்துள்ளது. எனவே வெயில் காலங்களில் அடிக்கடி உணவில் ஏதேனும் ஒரு வகையில் பசலிக்கீரையை சேர்த்து கொள்ளவும். சோடியம் எனும்போது உப்பு தேவையான அளவு சேர்ப்பது நல்லது. இந்த வெயில் காலத்தில் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய மற்றொன்று, நோயாளிகள் உப்பு சேர்ப்பது குறித்து மருத்துவர் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். பழங்கள் எனும்போது தர்பூசணி, ஹீர்னி, வெள்ளரிப்பழம், எலுமிச்சை, அஸ்மோன் போன்றவை உடலுக்கு குளிர்ச்சியை தருவதுடன் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். பெரும்பாலும் நாம் வெளியே மேற்கொள்ள வேண்டிய பணிகளை காலை அல்லது மாலை வேளைகளில் செய்தால் நல்லது. வெயில் நேரத்தில் வெளியே செல்லும் போது குடை, தண்ணீர், சர்க்கரை மற்றும் சாக்லேட் போன்றவைகளை எடுத்து செல்லவும். ஏதேனும் மயக்கம் ஏற்பட்டால் உடனே தண்ணீர் மற்றும் சர்க்கரை உதவியாக இருக்கும். அலுவலகம் செல்கின்றவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம், கையுறை போன்றவை அணிந்து செல்லவும். அதிக வெயில் நேரமெனில் ஈரப்படுத்திய கைக்குட்டைகளை முகத்தில் கட்டிக்கொண்டால் உஷ்ணக்காற்று சுவாசித்தலை தவிர்க்கலாம். அதேபோன்று மோர், எலுமிச்சை சாறு, பழச்சாறுகளை போத்தலில் அடைத்து கொண்டு சென்று தேவையான போது அருந்த வேண்டும். தினமும் இருவேளை பச்சை தண்ணீரில் குளியல். தளர்வான பருத்தி ஆடைகளை அணிவது. எந்நேரமும் வீட்டின் உட்புறம் அடைந்திருக்காமல் மாலை நேரம் இயற்கை காற்றில் சிறு நடை போன்றவை உடல் உஷ்ணமடைவதை தவிர்க்கும். வீடுகளில் குளிர்ச்சியை ஏற்படுத்த தரைகளை தண்ணீர் கொண்டு துடைப்பது. திரைச்சீலைக்கு பதிலாக வெற்றிவேர் பதாகைகள், சீலைகள், மூங்கில் திரைச்சீலைகள் போன்றவற்றை ஜன்னல் மற்றும் வாசல் பகுதிகளில் தொங்கவிடலாம். கோடை காலத்தில் உடல் வியர்வை நாற்றம் வராமல் இருக்க சந்தனம் குளித்தவுடன் உடலில் பூசச் செய்யலாம். அதுபோல் நாம் குடிக்கும் நீரில் வெட்டிவேர், நன்னாரி போன்றவை போட்டு சுவை நீராக அருந்தும் போது உடல் உஷ்ணம் ஏற்படாது. சருமமும்
போசாக்குடனும் புத்துணர்வுடனும் இருக்கும். இந்த வெயில் காலங்களில் உங்களை நீங்களே சரியான முறையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.